ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை, ஆன்மீக செல்வரே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் இரண்டாவது போட்டியாக GT மற்றும் RR அணிகள் மோதும் போட்டி இரவு 7:30 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெல்லக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். சென்ற போட்டி நடைபெற்று வருகின்றது. எனவே அதன் ரிசல்ட் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. நாம் கூறியது போலவே அணி வெற்றி பெற்றால் மிகவும் ஒரு சந்தோஷமான தருணமாக இருக்கும். இன்றைய தினம் GT அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், ராகுல் டிவேட்டியா, ஜேசன் ஹோல்டர் இடம்பெற்றால் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். இவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஜாஸ் பட்லர் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கில் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொடுக்கறதுக்கு இருக்கும். ஒரு 20-30 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று GT அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் ரஷித் கான், ஜேசன் ஹோல்டர் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அடுத்தபடியாக GT அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக ஆடக்கூடிய நபர்கள் சுபம் கில், ஜாஸ் பட்லர், ராகுல் டிவேட்டியா, சுந்தர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பட்லர் அல்லது கில்லை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். GT அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சுந்தர், ரஷித் கான், ஜேசன் ஹோல்டர் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையாக உள்ளன. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஹிண்ட்டு என்ன அப்படின்னா, இன்றைக்கி 2 நட்சத்திரம், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வரைக்கும் ஒரு நட்சத்திரமும், ரெண்டாவது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு நட்சத்திரமும் இருக்குது. அதனால் கணிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பமாக இருக்குது. காலையில் ஒரு 10:30 மணிக்கு நான் உட்காந்தேன், இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதனால தான் லேட் அப்டேட்டு. அதனால தான் மத்தியானம் வீடியோ கூட நான் லேட்டாக போட்டதுக்கு காரணம். ஸோ 2 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் வரும்போதே ஹெவி ஒர்க்காக இருக்கும். 2 நட்சத்திரங்கனால ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக இருந்தது. ஸோ இந்த மேட்ச் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். RR அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், ஜுரெல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சூரியவன்சி அல்லது ஜெய்ஸ்வாலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RR அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் ரவி பிஷ்னாய், ஜெஃப்ரா ஆர்ச்சர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா போன்றோர் பந்து வீசக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்து RR அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் வைபவ் சூரியவன்சி, ரியான் பராக், ஜுரெல் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பராக் அல்லது சூரியவன்சியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆல்ரவுண்டராக ரவீந்திர ஜடேஜா, ஃபெராரி இருவரும் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. RR அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ரவி பிஷ்னாய், ஜெஃப்ரா ஆர்ச்சர், பர்கர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. பொதுவாக இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் நல்லா கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்டர்ஸும், செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ரைட் ஹேண்டர்ஸும் விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு மேட்ச் தான் இன்றைக்கி. அதனால் கரெக்டான முறையில் நம்மளால் ஒரு 85% ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். அதாவது இன்றைக்கி ரிசல்ட் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் 80% RR வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் ஒரு சின்ன ஆப்ஷனலாக RR செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சிரமம், ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் எடுத்துங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸுங்கும்போது, அதாவது ரெண்டாவது பேட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் RRக்கு. மேக்ஸிமம் 80% RR அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன். அந்த ஆப்ஷனில் நீங்கள் எடுத்துங்க. நன்றி, வணக்கம்.